வணக்கம் என் அன்பு உறவுகளே. தேர்தல் களம் மிக சூடாக கொதித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீங்க வழக்கமா எல்லா தேர்தலையுமே நீங்க பார்க்கலாம். 2019, 21, 24 இது போல தேர்தல்களை நீங்க பாத்தீங்கன்னா தந்தை பாஜக உள்ள வந்துடும். அவ்வளவுதான், அவரோட மெயின் டாபிக்கே தான். பாஜக உள்ள வந்துடும். பாஜக அடிமை அண்ணன் எடப்பாடின்னு. மகன் என்ன பண்ணுவாரு, ஒரு கையில ஒரு செங்கல் வச்சுப்பாரு, இன்னொரு கையில ஒரு போட்டோ வச்சுப்பாரு. ஒரு காலில் விழுந்தாரு அப்படின்னு சொல்லி தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பேசக்கூடிய சூழ்நிலையில நம்ம பார்க்க. தேர்தல்லாம் இதுதான், இவங்களுடைய பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் இதுதான். காலில் விழுந்துட்டாருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, பேசுறாங்க. அதை அண்ணன் எடப்பாடியாரே சொல்கிறார், ஒரு பொறுப்பு ஒருத்தருக்கு கொடுக்கிற போது பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தப்பல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது ஒரு பக்கம். உங்க பக்கத்துல இப்ப வீடியோ இதெல்லாம் நான் பேசும்போது உங்களுக்கு கீழே ஒரு வீடியோ எல்லாம் வரும். இதுல பாருங்க, அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்டாலின் நடந்து வரும்போது யாருடைய காலனியோ அங்க இருக்கும் செருப்பு, அந்த செருப்பை குனிஞ்சி கையால தள்ளுவாரு. அதை வேண்டாம் என்று கூட சொல்ல தடுக்காத ஆண்டையின் மனப்பான்மை ஸ்டாலினுக்கு. அதுக்கு அடுத்தபடியா சரி, அவர் முதலமைச்சர், அவர் செருப்பை தள்ளுற, அவர் காலை பிடிச்சிக்கிறார், அது ஒரு விஷயம், பிரச்சனை இல்லை. அவருடைய மனைவி ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த உடனே கார் கதவை திறப்பாரு. யாரு, இதே சேகர் பாபு திறந்து கார்ல உட்கார வைப்பாரு. அந்த அம்மாவுடைய சேலை காரின் வெளியே தொங்கும். சேலையை எடுத்து உள்ள வச்சு செருப்பு ஒழுங்கு பண்ணி விடுவாரு. இது எந்த விதமான ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய செயலா, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனமா? ஒண்ணு, இது எதுக்கு? அவங்களுக்கு எம்எல்ஏ பதவி தக்க வச்சுக்கணுன்றதுக்கா, இல்ல மந்திரி பதவி தக்க வச்சுக்கணுன்றதுக்கா, இல்ல திரும்ப நீங்க சீட்டு கொடுக்கணுன்றதுக்கா? இது எதை மாதிரியான ஒரு எதை ஒட்டிய மனநிலை இது? அதுக்கப்புறம் அடிமை ஆயிட்டாரு. இதே ஒரு பேச்சு தொடர்ந்து அடிமை ஆயிட்டாரு. நான் சொல்கிறேன், முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல்ல இணக்கமாக செல்வதுனா என்ன, அடிமையா இருக்கிறதுனா என்னன்றது முதல்ல உங்களுக்கு விளக்கம் தெரியணும். அதே போல வீம்பு பிடிக்கிறதுனா என்ன, வீராப்பா இருக்கிறதுனா என்ன அப்படின்றது உங்களுக்கு விளக்கம் தெரியல. நீங்க வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை வீரம்னு சொல்றீங்க. நாங்கள் இணக்கமாக சென்றோம், அதை நீங்க அடிமைன்னு சொல்றீங்க. நீங்கள் என்ன காரணத்திற்காக ஒரு பொய்யை தூற்றுகிறீர்களோ, ஒரு குற்றத்தை அண்ணன் எடப்பாடியார் மீது சாட்டுகிறீர்களோ, அவர்தான் மத்திய அரசாங்கத்தோடு நீங்க சொல்ற மாதிரி அடிமையாக இருந்தே 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய அதே பாஷையில் இருக்கக்கூடிய, அதே மொழியில் இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் தான் 6 சட்டக் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 2 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 57 கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார். இதெல்லாம் எப்படின்னா மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் வரும். நீங்க ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி, மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற வேண்டும், ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி நீங்க கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க. மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்கள், அது எதுவாக இருந்தாலும், தமிழக மக்கள் நலன் சார்ந்திருக்கிற திட்டங்கள், தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இணக்கமாகத்தான் இருப்போம். நீங்கள் சொல்வதை போல அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை. காரணம், எங்களுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுத்தும், நாங்கள் தரம் தாழ்ந்தாலும், எங்களுடைய நிலை தாழ்ந்தாலும், எங்களுடைய மக்கள் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு, எங்களுடைய நாடு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக கூட்டணியில் இருந்தாலும் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிய இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற. நீட் தேர்வு நாங்க வந்தோடனே ஒரே கையெழுத்துல விளக்கிடுன்னு சொன்னீங்களா? சரி, ரைட்டு, உங்களால விளக்க முடியாது, அதற்காக 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி 37 நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தீங்களா? இந்த 8 ஆண்டுகள்ல ஒரே ஒரு நாள் இந்த பிரச்சனைக்காக நாங்கள் நாடாளுமன்றத்தை முடக்கிறோம் உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காரணம், உங்கள் முதுகில் அவ்வளவு அழுக்கு இருக்குது. இடி, சிபிஐ ஏகப்பட்டது ரெடியா இருக்கிறான். நீங்க எங்கேயாவது வாயை தண்ணுங்க வாங்கிட்டீங்கன்னா இங்க ஒட்ட நறுக்கிடுவாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறது. வெளியில என்ன பண்ணுவீங்க, புலிக்கு பயந்தவங்களாம் என் மேல படுத்துக்குங்க அப்படின்னு வீராப்பு காட்டுறது. ஆனால் உள்ளுக்குள்ளே தொடை நடுங்கிகளாக இருக்கிறீர்கள் நீங்க. ஆனால் நீங்க சொல்லக்கூடாது யார் அடிமையாக இருக்கிறார்கள், யார் தவறு செய்திருக்கிறார்கள் நீங்க சொல்லக்கூடாது. அதனால ஒத்துக்கொண்ட விஷயங்களை திரும்பவும் நீங்க பேசாம இருக்கணும். இதுதான் உங்களுக்கும் நல்லது, இந்த நாட்டுக்கும் நல்லது. எனவே அன்புக்குரியவர்களே, வருகிற தேர்தல் தமிழ்நாடு வளம் பெறுவதற்கான தேர்தல். வருகிற தேர்தல் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான தேர்தல். உங்களுடைய மேலான ஆதரவினை நீங்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு இரட்டை இலையிலே வாக்களிக்க வேண்டும். ஸ்டாலின் வீழட்டும், தமிழ்நாடு தப்பிக்கட்டும், வாக்களிப்போம் இரட்டை இலை.